விஜய் அவர்களின் ரீசெண்டான ஸ்பீச் வந்து மிகவும் வியக்கத்தக்கதாக இருந்தது. அவர் நேரடியாக அரசியல் களத்திற்கு வந்திருக்கார் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக அவர் பேசின புத்தக வெளியீட்டு விழாவில் தெரிய வருது. அவர் நேரடியாக வந்து ஆளுங்கட்சியையும் தென் அதர் கட்சிகளையுமே வந்து சாடி இருப்பது ஒரு பெரிய அவருடைய ஒரு பெரிய களத்தில் அவர் இறங்கிட்டார் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுகிறது. நிச்சயமாக 2026 எலெக்ஷன் தமிழ்நாடு ஒரு டஃபஸ்ட் எலெக்ஷனாக தான் இருக்கும். வின் பண்ணுற கட்சியும் மிகவும் ஒரு டஃபஸ்ட் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணும் அப்படிங்கிறது அவருடைய ஸ்பீச்சிலேருந்தே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அவர் எப்பயுமே ரொம்ப சுருக்கமாக கருத்தாக பேசுகிறாரு. இது அவருக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக ஃபியூச்சரில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.